அடுத்த பண்பாக அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான்களுடைய பண்பாக சொல்கிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். இபாதுர் ரஹ்மான்கள், ரஹ்மான் என்றால் யார் என்று புரிந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு கடவுளர்களை அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு கடவுளர்களை அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கிய உயிர்களை உரிமை இல்லாமல் கொல்ல மாட்டார்கள். வலா யஸ்னூன், விபச்சாரம் செய்யவும் மாட்டார்கள். மூன்று பண்புகளை ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள். ரஹ்மானை சரியாக புரிந்து கொண்டவர்கள் எக்காரணம் கொண்டும் இணை வைக்க வாய்ப்பில்லை. ரஹ்மானை புரியாதவர்கள் தான் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள். இப்ப முஷ்ரிக்குகளை பாருங்க, அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், அர் ரஹ்மான் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், அர் ரஹ்மான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள், வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது அல்லாஹ் என்று சொன்னார்கள், உணவை தருவது அல்லாஹ் என்று சொன்னார்கள், உயிரை கைப்பற்றுவது அல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வை சரியாக அவர்கள் புரியவில்லை. இன்றைக்கு இருக்கிற மக்களை நீங்கள் நிறைய எடுத்து பார்த்தால், நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் எல்லோரும் தெளிவாக சொல்கிறார்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை நாங்கள் யாரும் மறுக்கவில்லை, அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் உணவளிப்பவன் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம், அதில் எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது என்று சொல்வார்கள். ஆனால் கஷ்டம் வந்தால் யாரிடம் போய் பிரார்த்திப்பார்கள்? அவுலியாக்களிடம் போவார்கள். கஷ்டம் என்று சொன்னா அந்த கஷ்டம் வரக்கூடியவங்களை நீங்க போய் பார்த்தா தெரியும் என்ன பண்றாங்க. நார்மலான நிலையில் நார்மலாக இருப்பாங்க. வீட்டில் ஒரு பெரிய சோதனை, ஒரு நோய் வந்துட்டால் ஒரு தர்காவுக்கு போயிடுவாங்க. என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அன்றிருந்த முஷ்ரிக்குகளுக்கு இவர்கள் தலைகள். அன்றிருந்த முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர்கள் கடலில் பயணிக்கும் போது காற்றடித்தால் என்ன செய்வார்கள்? தஅவுல்லாஹ முக்லிஸீன், அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். யா அல்லாஹ், இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்ற உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது என்று சொல்வார்கள். ஃபைதா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். அல்லாஹ் அந்த கடலில் இருந்து அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்டால் அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்களாக மாறுகிறார்கள். அப்ப அவர்கள் நல்ல நிலையில் இணை வைத்தார்கள், கஷ்டத்தின் போது தௌஹீதை கடைபிடித்தார்கள். இந்த மக்கள் கஷ்டத்தின் போது ஷிர்க் செய்கிறார்கள், கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பார்த்துக்குவார் என்ற நிலையோடு இருக்கிறார்கள். உண்மையில் இந்த இரண்டு நிலைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ் என்றால் யார் என்று புரியாது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் நிறைய பயான் பண்ணுகிறோம், பயான் கேட்கிறோம், நிறைய உபதேசங்கள் செய்யப்பட்டு கொண்டு அன்றைக்கு உலகத்தில் ஆரம்ப காலத்தை போல கிடையாது. இப்போ நீங்க ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால திரும்பி பார்த்தால் பயான் பண்றதெல்லாம் இல்லை. ஏதாவது பயான் பண்றதுன்றதே ஒரு தர்காவில ஏதாவது ஒரு பாட்டு பாடுறது அல்லது ஒரு மீலாது விழா நிகழ்ச்சியில பேசுறது இதுதான் இருந்துச்சு. ஹுத்பாக்கள் கூட எழுதி படிக்கிற ஹுத்பாக்களாகத்தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நீங்க பார்த்தால், இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு தெருவிலும் பள்ளிவாசல், ஒவ்வொரு தெருவிலும் மர்கஸ், ஒரு 100 அடிக்கு ஒரு பள்ளி, அங்க கிளாஸ் பயான் எல்லாம் நடக்குது. ஆனா என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? பயான கேட்கிறான், அவன் அப்படித்தான் இருக்கிறான். அவனுக்கு சில விஷயங்கள் தாடி வைப்பான், பள்ளிவாசலுக்கு போய் தொழுவான், ஒரு சில சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவான், இப்படி ஒரு சில விஷயங்களை அப்படி செஞ்சுட்டு போவான். ஆனால் அநியாயக்காரனாக இருப்பான், அடுத்தவர்களுடைய உரிமைகளை சிம்பிளாக பறித்துட்டு போவான், கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்வான், வியாபாரத்தில் ஹலால் ஹராம் பார்க்க மாட்டான், பெற்றோரை கொடுமைப்படுத்துவான், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க மாட்டான், அண்டை விட்டாரை நோவினை செய்து கொண்டிருப்பான். எல்லாம் நடந்து கொண்டிருக்கும், அதில் எந்த மாற்றமும் வராது. இவருக்கு என்று சில விஷயங்களை இவர் வரையறுத்திருப்பார், அதுல பக்கவாரிப்பார். அவர் பாத்தீங்கன்னா கரண்டைக்கு மேல இருக்கும், தாடியில அவர் கையை வைத்திருக்க மாட்டார் என்ற பக்கா சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சுண்ணாவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பார்.
மன்னித்தல் என்கிற பண்பு அவருடைய அகராதியில் இருந்து அகற்றப்பட்டிருக்கும். விட்டு கொடுத்தல் என்கிற பண்புக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். என்ன பிரச்சனை என்று பார்த்தால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அங்கே அவர்கள் ஷிர்க் செய்வதற்கும் இங்கே இந்த மக்கள் மார்க்கத்தில் பற்றில்லாமல் வாழ்வதற்கும் என்ன காரணம் என்று பார்த்தால், அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவும் புரிதலும் இல்லாமைதான். எனவேதான் இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை நீங்கள் எடுத்து பார்த்தால் 23 வருடங்களும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சட்டம் பேசியிருக்கிறார்கள் 10 வருஷம் மாத்திரம்தான். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், ஜனாசாவின் சட்டம், ஹிஜாபின் சட்டம், தாடியின் சட்டம், குளிப்பின் சட்டம், உதுவின் சட்டம், புரை பற்றிய விஷயம், இதெல்லாம் சொன்னது இந்த 10 வருஷங்கள் தான். 23 வருடங்களும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ்வும் இந்த சட்டங்களை பற்றி பேசுகிற வசனங்களின் முடிவிலும் அவனை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். நீங்க நல்லா ஓதி பாருங்க. நமக்கு என்ன செய்ய, நம்ம நிறைய பிளவிட்டு இருக்கிறோம். தாவா செய்யும் போது அந்த ஒரு துண்ட மாத்திரம், நமக்கு தேவையான துண்ட மாத்திரமே குர்ஆன்ல இருந்து கட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம். அந்த வசனத்தை பூரணமாக நம்ம படிக்கவில்லை. பூரணமாக படித்து அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த வசனங்களின் முடிவிலே உதுவை பற்றி சொல்லும் போது முடிக்கும் போது அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார். ஜினாவை பற்றி சொல்லும் போது முடிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொரு இடத்திலும் முடிகிற நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்வதன் தத்துவம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லப்பட்டு அல்லாஹ் சரியான முறையில் இந்த உள்ளங்களிலே பதிந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பசீர், அல்லாஹ் அலீம், அல்லாஹ் சமீ, அல்லாஹ் கஹார், அல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கஃபூர் என்ற விஷயங்கள் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே தன்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான். தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்வதற்கு இவன் பயப்படுவான். சில நேரங்களில் அவனை அறியாமல் பலவீனத்தினால் மாறு செய்து விட்டால் நான் யாருக்கு மாறு செய்திருக்கிறேன் என்கின்ற குற்ற உணர்வு இவனை தூங்க விடாது. ஆனா பிரச்சனை என்னென்றால் அல்லாஹ்வை இவனுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று ஆரம்பித்து அந்த இபாதுர் ரஹ்மான்களுடைய ஒரு பண்பாக அவர்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு கடவுளர்களை அழைக்க மாட்டார்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். இது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய அம்சமாகும்.